கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து நெறைய வயசு வித்தியாசமே இல்லாம நெறைய பேர் வராங்க. வந்துட்டு எனக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு. நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். எனக்கு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனும் எடுத்துக்கிறாங்க. நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, கிட்னி ஸ்டோன் ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வரியிலேயே சொல்லிட முடியாது. இதனால தாங்க உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பின்னாடி நெறைய சயின்ஸும் இருக்கு. நெறைய நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து தண்ணி வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 8 டம்ளராவது 8 லிட்டர் இல்லை 8 டம்ளராவது குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அப்படி குடிக்காம நம்ம ஓடிட்டே இருக்கோம். சில பேர் தண்ணி குடிக்கவே மறந்துடுவாங்க. சில பேருக்கு தாகமே இருக்காது, அதனால நான் தண்ணி குடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க வந்துட்டு வேலை பரபரப்பில் தண்ணி குடிக்கிறத மறந்துட்டு டீஹைட்ரேட் ஆகிடுறது. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் பண்ண போகும்பொழுது சில இடங்கள்ல அவங்களால பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. யூரின் கண்ட்ரோல் பண்ணிட்டு காலையில் போயிட்டு ஆஃபீஸ்க்கு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி வரைக்குமே கூட சில பேர் வந்து யூரின் பாஸ் பண்ணாமே வரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாளடைவில் நீங்கள் என்ன ஆகும், யூரின் கண்ட்ரோல் பண்ண அது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாடியில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அதாவது மண்ணீரல். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அதுவும் வந்து டேம்னஸை கிரியேட் பண்ணும்பொழுது அந்த கிட்னி வந்து ஹீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அதில் நிறைய வந்துட்டு சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த படிவங்கள் வந்து படிஞ்சு நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்டோனாக உருவாகும். இந்த ஸ்டோன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதாவது ஈஸியாக கரையக்கூடியது இருக்குது, சிலது வந்து கரையவே கரையாததும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கரையக்கூடியது மட்டும்தான் மெடிசன் கொடுத்து கரைப்பாங்க, இல்லாட்டி அதை வந்து சர்ஜரி பண்ணி தான் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு சைஸும் இருக்குது. ஒரு கிட்னி ஸ்டோன்ஸுக்கு சைஸ் இருக்குது. ஸோ அந்த சைஸை பேஸ் பண்ணி தான், ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது கரையக்கூடியதுன்னா ஈஸியாக கரைச்சிடலாம். ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து அலோபதி மெடிசன் எடுத்தோம், எனக்கு வந்துட்டு இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது என்ன ஆகுனா ரொம்ப பெயின் ஜாஸ்தி இருக்கும். அது டாலரேட் பண்ண முடியாத ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பெயினோடையே வந்தாலும் நான் வந்து இமிடியேட்டாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பெயினை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். அட் த சேம் டைம் அது கரையிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சரில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சிவியராக உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிவியராக சிம்டம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அக்குபஞ்சரால். அதனால் கிட்னி ஸ்டோன் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அதுக்கான காரணங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அலோபதியில் போயிட்டு முடியல என்னால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இதுலேயே மருந்து மாத்திரை கிடையாது, ஒன்லி நீடில்ஸ் வச்சு தான் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து கிட்னி ஸ்டோன்ஸுக்கும் வந்துட்டு அக்குபங்க்சர் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும்.